வணக்கம் விருச்சிக ராசினியர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்க போது. ஏதோ நேற்று இன்றைக்கி நடந்த மாற்றம் கிடையாதுங்க. சுமார் 280 வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ தான் கிரகங்களோட அமைப்பு உங்கள் ராசிக்கு சாதகமாக இப்படி ஒரு அரிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு. இத்தனை காலமாக நீங்கள் பட்ட கஷ்டம், அவமானம், மன உளைச்சல், எவ்வளோ உழைச்சாலும் முன்னேற முடியலையேங்கிற அந்த ஏக்கம் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பறந்துடுச்சுன்னு சொல்லணும். நீங்கள் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்றுன்னு இத்தனை வருஷமாக போராடிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் காலம் உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுதுங்கிறத முன்கூட்டியே அறிவிக்கிற அந்த 10 முக்கியமான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த மாற்றங்கள் எல்லாம் சாதாரணமாக நடந்துடாது. பிரபஞ்சம் உங்களுக்கு சில ரகசிய சிக்னல்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த சிக்னல்களை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும், வர யோகத்தை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கலாம். சொல்லப்போனால் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இப்போ கொடுக்க போகிற அந்த ஆற்றல் உங்களை வேற ஒரு நிலைக்கு கொண்டு போக போகுது. உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ போகிற காலம் இது. உங்கள் வீட்டில் நடக்க போகிற சுப காரியங்கள்லேருந்து உங்கள் தொழிலில் வரப்போகிற அதீத லாபம் வரைக்கும் எல்லாமே இந்த அறிகுறிகள் மூலமாக உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே அங்கங்கே நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னு. இந்த அறிகுறிகளை மட்டும் நீங்கள் சரியாக கவனித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இந்த 200 என்பது வருஷ காத்திருப்பு சும்மா இல்லை. அதுக்கான பலன் ரொம்ப பெருசாக இருக்க போகுது. நீங்கள் இத்தனை நாளாக இழந்த சந்தோஷம், செல்வம், செல்வாக்கு எல்லாமே வட்டியும் முதலுமா உங்கள் கைக்கு வரப்போகிற நேரம் இது. சில நேரங்களில் உங்களுக்கு தோணலாம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. ஆனால் அந்த கஷ்டம் எல்லாம் உங்களை இந்த மிகப்பெரிய வெற்றிக்காக தயார்படுத்த தான் அப்படிங்கிற உண்மையை நீங்கள் உணரப் போகிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு புது தெம்பு பிறக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். இது வரைக்கும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்த நிலைமை மாறி ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த வெளிச்சம் எதை நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போகுது, அந்த 10 அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுங்கிறத இப்போ விரிவாக பார்ப்போம். ஒவ்வொரு அறிகுறியும் உங்கள் வாழ்க்கையோட ஒரு பகுதியை மாற்றப்போகுது. அதனால் எதையும் தவற விடாமல் கவனிங்க. உங்கள் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது அந்த அறிகுறிகளை ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு தெரிய வரப்போகிற முதல் அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத தைரியம் பிறக்கும். இது வரைக்கும் எதையாவது செய்யணும்னு நினச்சா கூட ஒரு பயம் அல்லது தயக்கம் உங்களை பின்னாடி இழுத்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இப்போ திடீர்னு ஒரு வைராக்கியம் வந்த மாதிரி உணர்வீங்க. யாரும் எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நான் தனியாக ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு உறுதி உங்களுக்குள்ளே தானாகவே வரும். இது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. செவ்வாய் பகவானோட வீரியம் உங்கள் ரத்தத்தில் கலக்க ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். தேவையில்லாத கவலைகள், மற்றவங்க உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையெல்லாம் மெதுவாக உங்களை விட்டு விலகி போகும். இந்த மனமாற்றம் தான் உங்கள் வாழ்க்கையோட பெரிய வெற்றிக்கு முதல் படி. ரெண்டாவதாக ஒரு பெரிய அறிகுறி என்னன்னு கவனிச்சிங்கன்னா, உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க இல்லைன்னா உங்களை மதிக்காமல் போனவங்க திடீர்னு உங்களை தேடி வருவாங்க. இது ஏதோ தற்செயலாக நடக்கிறது கிடையாது. உங்களுடைய நேரம் மாறப்போகுதுங்கிறதுக்கான ஒரு முக்கியமான சிக்னல் இது. இது வரைக்கும் நீங்கள் போய் நின்று உதவி கேட்டப்போ கதவை சாத்தினவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கும் உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்கிறதுக்கும் ஆசைப்படுவாங்க. உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு கூடும். நீங்கள் சாதாரணமாக சொல்கிற ஒரு விஷயம் கூட மற்றவங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும். சமுதாயத்தில் உங்களுக்கு இருந்த அந்த கெட்ட பேர் மாதிரி ஒரு கர்வம் தானாக வந்து சேரும். உங்களை ஒதுக்கின கூட்டமே உங்களை கொண்டாடுற நிலைமை வரப்போகுது. 3வது முக்கியமான அறிகுறி உங்கள் கனவுகளில் நடக்க போகிற மாற்றங்கள். சில பேருக்கு விடியற் காலையில் வர்ற கனவுகளில் தெய்வ சிலைகளோ இல்லைனா ஏதோ ஒரு ஒளி தெரிகிற மாதிரியோ தோணலாம். இது உங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடச்சிருச்சுங்கிறதுக்கான அடையாளம். உங்கள் ஆழ் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய சக்தி உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிக்கும். முன்னாடியெல்லாம் தூக்கத்தில் ஏதோ ஒரு பாரம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு புத்துணர்ச்சி தெரியும். உங்கள் கண்ணில் ஒரு பிரகாசம் தெரியும். மற்றவங்க உங்களை பார்க்கும்போது அந்த முகராசி அவங்களால உணர முடியும். பணம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஐஸ்வர்யம் உங்கள் முகத்தில் குடியேற ஆரம்பிக்கும். ஏன்னால் அது விஷயம் என்னென்னா, வீண் செலவுகள்லாம் குறைஞ்சி சேமிப்பு அதிகமாகும். இது வரைக்கும் கையில் பணம் வந்தாலே அது எங்கே போகுதுன்னே தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ தேவையற்ற செலவுகள்லாம் தானாகவே நிற்கும். ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அதுக்கான வழி இப்போ ரொம்ப சுலபமாக பிறக்கும். நீங்கள் செஞ்ச முதலீடுகள் இல்லைன்னா யாருக்காவது கொடுத்த கடன் இதெல்லாம் கைக்கு வராமல் இழுத்தடிச்சிட்டு இருந்திருக்கலாம். அதெல்லாம் இப்போ உங்கள் கைக்கு வந்து சேரும். கடனை பற்றின கவலை குறையும். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நுழையிறத உங்களால் பார்க்க முடியும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கை மாற போகிறதுக்கான ஒரு முன்னோட்டம் தான். அடுத்ததாக 5வது அறிகுறி உங்கள் வேலை செய்கிற இடத்துல நடக்கும்.
இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் அதுக்கான அங்கீகாரம் கிடச்சிருக்காது. ஆனால் இப்போது உங்கள் மேலதிகாரிகள் அல்லது உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்கள் திறமையை பாராட்டுவாங்க. நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய வெற்றியை கொடுக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புதுசாக வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களை தேடி வாய்ப்புகள் கதவை தட்டும். இது நாள் வரைக்கும் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் உடைஞ்சு ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு முன்னாடி விரிஞ்சு நிற்கும். உங்களுடைய நீண்ட கால கனவுகள் நிறைவேற போகிற நேரம் இது. 6வது அறிகுறியாக உங்கள் உள்ளுணர்வு ரொம்பவே பலப்படும். அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். இது சரியாக வரும், இது தப்பாக முடியும்னு உங்களுக்கே ஒரு முன்கூட்டியே தெரிகிற அந்த தீர்க்க தரிசனம் பிறக்கும். இது வரைக்கும் எல்லாரையும் நம்பி ஏமாந்து போயிருப்பீங்க. ஆனால் இனிமேல் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்கள் மனசு டக்குன்னு காட்டி கொடுத்துரும். இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம். நீங்கள் எடுக்க போகிற முடிவுகள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும். மற்றவங்க பேச்சை கேட்டு குழம்புற காலம் முடிஞ்சு உங்கள் மனசாட்சி சொல்கிறத கேட்டு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. 7வது விஷயம், உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். ரொம்ப நாளாக உடம்புல இருந்த ஒரு மந்த நிலை, விடாத சோர்வு, அடிக்கடி வர்ற சின்ன சின்ன உபாதைகள் எல்லாம் மெதுமெதுவாக உங்களை விட்டு விலகும். காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு புது தெம்பு உங்கள் உடம்புல ஊறும். நீங்கள் எப்போவும் மற்றவங்களுக்காக ஓடி உழைப்பீங்க. ஆனால் இப்போது உங்கள் உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். மனசில் இருந்த அந்த பாரம் குறையிறதுனால உடம்பு தானாகவே லேசான மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும். இந்த புத்துணர்ச்சி தான் நீங்கள் பெரிய காரியங்களை சாதிக்கிறதுக்கு அஸ்திவாரமாக இருக்க போகுது. 8வது அறிகுறி, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் தீர்றது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சின்ன சின்ன சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற சூழல் உருவாகும். பிரிஞ்சிருந்த சொந்தங்கள் எல்லாம் ஒன்று சேருவாங்க. விசேஷங்கள் உங்கள் வீட்டில் வரிசையாக நடக்கும். முக்கியமாக உங்கள் பிள்ளைகளோட முன்னேற்றத்தை பார்த்து நீங்கள் பெருமைப்படுற ஒரு தருணம் அமையும். இது வரைக்கும் உங்கள் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு தெய்வீக சக்தி உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறத உங்களால் உணர முடியும். வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு பாசமான பேச்சு, ஒரு இணக்கமான சூழல் தானாகவே அமையும். 9வது முக்கியமான அறிகுறி, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். நீங்கள் ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்கப்போ, இல்லைனா ஒரு வேலை ஆகணுமேனு தவிச்சிக்கிட்டு இருக்கப்போ, யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் கூட வந்து உங்களுக்கு கை கொடுப்பாங்க. அந்த உதவி ஒரு மனுஷனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். அந்த வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடும் அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். முட்டுக்கட்டையாக இருந்த பழைய பிரச்சனைகள் எல்லாம் பஞ்சு போல பறந்து போயிடும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இனிமேல் வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். 10வது அறிகுறி, உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு நிரந்தரமான வருமானத்துக்கு வழி பிறக்கும். திடீர் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்ச உழைப்புக்கு இப்போ பல மடங்கு லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்தில் இந்த வில்லங்கங்கள் எல்லாம் தீர்ந்து உங்கள் கைக்கு வந்து சேரும். நகை சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகம் இதெல்லாம் வரிசையாக வரப்போகுது. உங்கள் பேங்க் பேலன்ஸ் உயர்றதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதெல்லாம் ஏதோ ஒரு நாளில் நடக்கிறதில்ல. இந்த 200 என்பது வருஷகால மாற்றத்தால் உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த பெரிய யோகத்தோட வெளிப்பாடு தான். இந்த அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் தெரிய ஆரம்பித்தாலே நீங்கள் ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை அனுபவிக்க தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். இவங்க ராசிக்குன்னு இருக்கிற அந்த தனித்துவமான குணமே எதையும் தாங்குற அந்த மனப்பக்குவம் தான். ஆனால் இனிமேல் நீங்கள் எதையும் தாங்கிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா காலம் இப்போ உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இவ்வளவு நாள் நீங்கள் கண்ணீர் விட்டதுக்கும் கஷ்டப்பட்டதுக்கும் ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் இப்போ பிறந்திருக்கு. இந்த அறிகுறிகளை சரியாக கவனித்து உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற அந்த பொற்காலத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. கிரகங்களோட அருள் முழுமையாக உங்களுக்கு இருக்குது. இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை அடுத்த ஒரு உன்னதமான நிலைக்கு கண்டிப்பாக கொண்டு போகும். இப்போ நம்ம பார்த்த இந்த அறிகுறிகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தெரிய ஆரம்பித்த உடனே நீங்கள் அடுத்து கவனிக்க வேண்டியது உங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோகம். ஏன்னா இந்த 200 என்பது வருஷ கால மாற்றத்தில் உங்களுடைய கர்ம வினை பலன்கள் டிவிக்கு வந்து நீங்கள் செஞ்ச புண்ணியத்துக்கான பலன் இப்போது கிடைக்க ஆரம்பிக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரவமான வேலை அமையும். இது ஏதோ சாதாரண சம்பளத்தில் இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக சொல்ல போனால் மற்றவங்க கிட்ட கையேந்தி நின்ன நிலைமை மாறி நீங்கள் 4 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு ஒரு முதலாளி ஆகிறதுக்கான யோகம் இப்போ கூடி வந்திருக்கு. சொந்த தொழில் செய்கிறவங்க புதுசாக கிளைகள் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லைன்னா புது முதலீடுகள் செய்கிறதுக்கோ இது ரொம்பவே ஏதுவான காலம். அபன வரவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் சம்பாதிச்சாலும் இன்னொரு பக்கம் ஓட்டைப்பானை இல்லை ஊத்துற தண்ணி மாதிரி செலவாகிட்டு இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் அப்படி இருக்காது. உங்களோட சேமிப்பு கணக்கு தானாகவே உயரும். முன்னாடியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கையில் காசு தங்காது. ஆனால் இப்போது நீங்கள் போடுற சின்ன உழைப்பு கூட பெரிய லாபத்தை அளித்தரும். இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ராசியில் இருக்கிற கிரகங்களோட சஞ்சாரம் தான். நிலம், வீடு,
சொத்து பத்துக்கள் வாங்குறதுல இந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து உங்கள் பேருக்கு ஒரு புது சொத்து வாங்குற அமைப்பு ரொம்ப பலமாக இருக்குது, ரொம்ப பலமாக இருக்குது. யாராவது உங்ககிட்ட இருந்து ஏமாற்றிட்டு போன பணம் கூட இப்போ மனசாட்சிப்படி அவங்களே வந்து கொடுத்துட்டு போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. பண நெருக்கடிங்கிற சொல்லுக்கே உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் இடம் இருக்காது. இப்போ இருக்கிற இந்த நல்ல நேரத்தை நீங்கள் எப்படி இன்னும் சிறப்பாக பயன்படுத்திக்கணும்னு சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அதிர்ஷ்டம் கதவை தட்டும்போது நம்ம தூங்கிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் மனசில் இருக்கிற அந்த குழப்பங்களை தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க இதுதான் சரியான நேரம். யாராவது உங்களை பற்றி தப்பாக பேசினா கூட அதையெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. உங்களோட கவனம் முழுக்க உங்கள் முன்னேற்றத்தில் மட்டும்தான் இருக்கணும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திட்டு யாருக்கும் எதுவும் செய்யாதீங்க. உங்களோட தனிப்பட்ட ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு பொறாமப்படுறவங்க அதிகமாக இருப்பாங்க. அதனால் உங்களுடைய திட்டங்களை ரகசியமாக வச்சுக்கிறது உங்களுக்கு இன்னும் பெரிய வெற்றியை தேடித்தரும். உங்களுடைய இந்த மாற்றத்தை இன்னும் வேகப்படுத்த சில எளிய வழிபாடுகளும் இருக்குது. தினமும் காலையில் சூரியனை வணங்குறது உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுக்கும். முடிஞ்சால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பழமையான கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுறது உங்கள் ராசிக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். ஏழைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க. அது உங்களுடைய கர்ம வினைகளை குறைச்சி இந்த யோகத்தை சீக்கிரமாக உங்கள் கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். மனசில் என்னால் முடியுங்கிற நம்பிக்கையை மட்டும் எப்பவும் விட்டுடாதீங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குது. அதை வாங்கிறதுக்கு நீங்கள் மட்டும் மனதளவில் தயாராக இருந்தால் போதும். உங்கள் வாழ்க்கை ஒரு ராஜா மாதிரி மாறப்போகுது. அந்த மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்கள் நல்லதுக்காக தான் நடக்குது. இதை நீங்கள் முழுமையாக நம்பும்போது அதோட பலன் இன்னும் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறப்போ நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி தான் இருக்கும். அதனால் எதற்கும் பயப்படாமல் துணிஞ்சு காரியத்தில் இறங்குங்க. உங்களுடைய இந்த வெற்றி பயணம் தொடரட்டும். இப்போது நாம் பார்த்த அந்த அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் தெரிய ஆரம்பித்ததும் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தை தான். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே உழைப்புக்கு அஞ்சாதவங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காம ஒரு முட்டுக்கட்டை போட்டு வச்ச மாதிரி இருந்திருக்கும். இப்போது அந்த தடைகள்லாம் தானாகவே விலகும். குறிப்பாக ரியல் எஸ்டேட், வண்டி வாகன தொழில், இல்லைனா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் காத்துட்ருக்கு. நீங்கள் ஒரு சின்ன முயற்சி எடுத்தால் கூட அதிலிருந்து வர லாபம் ரொம்ப பெருசாக இருக்கும். இது வரைக்கும் இவன் என்ன பண்ணிட போகிறான்னு உங்களை ஏளனமாக பார்த்தவங்க முன்னாடி நீங்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கான காலம் இது. உங்களுடைய ஐடியாக்கள் எல்லாம் இப்போது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். புதுசாக பார்ட்னர்ஷிப் போடணும்னு நினைக்கிறவங்க சரியான நபரை தேர்ந்தெடுத்து இறங்குங்க. கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம்தான். அடுத்ததா குடும்பத்தில் ஒரு பெரிய அமைதி நிலவும். இத்தனை வருஷமாக குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு காரணத்துக்காக சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது ஒருத்தர் புரிஞ்சுக்கிற பக்குவம் வரும். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்த இடைவெளி குறைஞ்சி ஒரு நெருக்கம் உண்டாகும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளோட படிப்பு, வேலை இல்லைன்னா கல்யாணம்னு நீங்கள் ரொம்ப நாள் கவலைப்பட்டுட்டு இருந்த விஷயங்கள் இப்போ சுலபமாக முடியும். அவங்களோட முன்னேற்றத்தை பார்த்து நீங்கள் பெருமிதம் கொள்கிற காலம் இது. உங்கள் வீட்டில் ஒரு மங்கள காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஒரு சுப நிகழ்ச்சி மூலமாக பிரிஞ்சு போன சொந்தங்கள்லாம் ஒன்று சேருவாங்க. அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் உங்கள் மாசில் இருக்கிற எல்லா காயங்களையும் ஆத்திடும். இப்போது உங்களுடைய எதிரிகளை பற்றி பேசணுன்னா நீங்கள் அவங்களுக்காக ஒரு நிமிஷம் கூட இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுடைய வெற்றியாக அவங்களுக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய அடியாக இருக்க போகுது. நீங்கள் எப்பவும் போல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. உங்களை கீழே இறக்கணும்னு நினச்சவங்கெல்லாம் தானாகவே அவங்க செஞ்ச தப்புக்காக வருத்தப்படுவாங்க. சொல்லப்போனால் உங்களை எதிர்த்தவங்களே இப்போ உங்ககிட்ட வந்து உதவி கேட்குற அளவுக்கு ஒரு நிலைமை மாறும். நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்கள பற்றி நினச்சி உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க. உங்களுடைய அந்த கம்பீரமான நடை, உடை, பாவனை எல்லாமே இப்போ மாறப்போகுது. உங்கள் பேச்சில் ஒரு அதிகாரம் வரும். மற்றவங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஒரு பயம் கலந்த மரியாதையோடு இருப்பாங்க. இதுதான் அந்த ராஜயோகத்தோட ஆரம்பம். இம்மானவர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும். இது வரைக்கும் படிப்பில் கவனம் இல்லாமல் இல்லைன்னா சரியாக மார்க் வாங்க முடியாமல் தவிச்ச நிலைமை மாறும். நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கிறது, அரசாங்க தேர்வுகளில் வெற்றி பெறதுன்னு உங்களுடைய கனவுகள் நனவாகும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும். உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் சமூகத்தில் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையும் தயக்கத்தோடு செஞ்ச நீங்கள் இப்போ ஒரு துணிச்சலோடு செய்வீங்க. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை இப்போ கிடைக்க போகுது. மக்கள் மத்தியில் உங்களுக்கான செல்வாக்கு பல மடங்கு உயரும். உங்களுடைய பேரும் புகழும் நாலா பக்கமும் பரவும். இறுதியாக ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த 200 என்பது வருஷகால மாற்றம்ங்கிறது சாதாரணமானது கிடையாது. இது உங்கள் பரம்பரைக்கே ஒரு விடிவு காலத்தை கொடுக்கும். நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் மூலமாக உங்கள் குடும்பமே ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்.
அதனால் வர வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. எதற்கும் பதட்டப்படாதீங்க, நிதானமாக முடிவெடுங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு எப்போவுமே துணையாக இருப்பார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பல மடங்கு நன்மையை திரும்ப கொடுக்கும். வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பழைய கனவாக மாறி இப்போ ஒரு அழகான விடியல் உங்கள் முன்னாடி இருக்குது. அந்த விடியலை சந்தோஷமாக கொண்டாடுங்க. இத்தனை காலமாக நீங்கள் அனுபவித்த அந்த மன அழுத்தம், ஒரு விதமான இறுக்கம், இதெல்லாம் இப்போது அப்படியே பனி போல உருக ஆரம்பிக்கும். சொல்லப்போனால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய நிம்மதி வந்து குடியேறும். இது நாள் வரைக்கும் எதை பார்த்தாலும் ஒரு சலிப்பு, ஒரு வெறுப்பு இருந்திருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உங்களுடைய அந்த பழைய சுறுசுறுப்பு, அந்த சிரிப்பு, இதெல்லாம் மறுபடியும் உங்கள் முகத்தில் வந்து ஒட்டிக்கும். உங்கள் ராசிக்கு இப்போது இருக்கிற கிரகநிலைப்படி உங்கள் கர்ம வினைகளில் ஒரு பெரிய பகுதி தீர்ந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். அதனால தான் இப்போ நீங்கள் எதை தொட்டாலும் அதில் ஒரு தெளிவு இருக்குது. முன்னாடிலாம் ஒரு வேலையை ஆரம்பிப்பீங்க, ஆனால் பாதிலேயே ஏதாவது ஒரு தடை வந்து நிற்கும். இப்போது அந்த தடைகள்லாம் உடஞ்சி ஒரு நேரான பாதை உங்களுக்கு முன்னாடி தெரியுது. ஆகுரிப்பா நிலம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்கணும், இல்லைனா இருக்கிற வீட்டை புதுப்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கான பண வசதி இல்லாமல் தவிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த தடைகள்லாம் நீங்கி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அழகான வீடு அமையறதுக்கான அமைப்பு ரொம்ப பலமாக இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறதுலையும் உங்களுக்கு ஒரு ஆர்வம் பிறக்கும். புதுசாக ஒரு கார் இல்லைன்னா பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சாதகமான நேரம். பூர்வீக சொத்து விஷயங்களில் ஏதாவது இழுபறி இருந்தால் அதுவும் இப்போது சுமூகமாக முடிஞ்சு உங்கள் கைக்கு வரும். இதெல்லாம் உங்களோட கஷ்ட காலத்துக்கு நீங்கள் கொடுக்க போகிற ஒரு பெரிய முற்றுப்புள்ளி. ரமத்தவங்க உங்களை பார்க்குற விதம் இப்போ ரொம்பவே மாறிடும். முன்னாடிலாம் உங்களை ஏதோ ஒரு சாதாரண ஆளாக பார்த்தவங்க இப்போ உங்களை ஒரு முன்மாதிரியாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய அந்த கம்பீரமான பேச்சும் மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையும் உங்களை ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து உருவாகும். முக்கியமான பொறுப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அதை கேட்குறதுக்கு ஒரு கூட்டமே தயாராக இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு கூடும். இது ஏதோ திடீர்னு வர்றதில்லை. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு அந்த கடவுள் கொடுக்குற ஒரு பெரிய வெகுமதி தான் இது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு பெரிய செல்வாக்கு கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு எல்லாரும் மதிப்பளிப்பாங்க. தங்க நகை சேர்க்க உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகும். ஆபரணங்கள் வாங்குறதுல உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் இருக்குது. உங்கள் பிள்ளைகளோட வளர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய மனநிறைவை கொடுக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் துணையாக இருக்கும். ஒரு தெய்வீகமான சூழ்நிலை உங்கள் வீட்டை சுற்றி எப்பவும் இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்வீங்க. மனசில் ஒரு அமைதி, ஒரு தெளிவு, இதெல்லாம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவே மாறிடும். உங்களுடைய இந்த முன்னேற்றத்தை பார்த்து சில பேர் பொறாமைப்படலாம். ஆனால் அதெல்லாம் உங்களை எதுவும் செய்யாது. ஏன்னா உங்களுடைய அந்த வைராக்கியம் உங்களை ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி சுற்றி இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். உங்களோட லட்சியத்தை நோக்கி பயப்படாமல் ஓடுங்க. வெற்றி உங்கள் காலடியில் வந்து சேரும். இது வரைக்கும் நீங்கள் இழந்த எல்லாத்தையும் விட பல மடங்கு அதிகமாக இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த பொற்காலத்தை முழு மனசோட வரவேற்க நீங்கள் தயாராக இருங்க. உங்களுடைய ஒவ்வொரு அடியும் இனிமேல் வெற்றியை நோக்கி தான் இருக்கும். இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மைல்கல்ல அமையுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இவங்களோட பயணத்தில் இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. காதல் மற்றும் திருமண வாழ்க்கை பற்றி பார்த்தோம்னா இது வரைக்கும் தட்டி போயிட்டே இருந்த காரியங்கள் இப்போ கைகூடி வரும். மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை அமையறதுக்கான யோகம் இப்போ ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஒரு சிலருக்கு காதலில் இருந்த விரிசல்கள் மறைஞ்சு மறுபடியும் ஒரு புரிதல் உண்டாகும். கல்யாணம் தள்ளி போயிட்டுருக்க விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்போ வர்ற வரன்கள் ரொம்பவே பொருத்தமானதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற அந்த நபர் உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பல மடங்கு உயர்த்துவாங்க. வீட்டில் பெரியவங்க சம்மதத்தோட ஒரு சுபமான காரியம் அரங்கேறும். குடும்ப வாழ்க்கை ஒரு நந்தவனம் மாதிரி மாறப்போகுது. தபடிப்பு விஷயத்தில் மாணவர்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இப்போ உங்கள் ஞாபக சக்தி அதிகமாகும். பாடங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமாக புரிய ஆரம்பிக்கும். போட்டி தேர்வுகளில் கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்களுக்கு, வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இப்போ அந்த கனவு நனவாகும். இது வரைக்கும் இருந்த கவனச்சிதறல்கள் எல்லாம் மாறி ஒரு குறிக்கோளோட செயல்படுவீங்க. உங்களோட இந்த முயற்சிக்கு உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் கிட்ட இருந்து பெரிய ஆதரவு கிடைக்கும். உங்களோட எதிர்காலம் ரொம்பவே பிரகாசமாக இருக்க போகுது. இந்த கிரக மாற்றங்கள் ஏன் இவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானோட பார்வையும் உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட பலமும் இப்போ ஒன்று சேர்ந்துருக்கு. இது ஒரு அபூர்வமான நிகழ்வு. இதனால தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த 280 வருஷ காத்திருப்புக்கு அப்புறம் இவ்வளவு மாற்றங்கள் நடக்குது. உங்களுடைய தன்னம்பிக்கை தான் உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம். அந்த தன்னம்பிக்கையை மட்டும் எப்பவும் விட்டுடாதீங்க. யாராவது வந்து உங்களை மட்டம் தட்டினாலும் அதையெல்லாம் ஒரு சிரிப்போட கடந்து போங்க. ஏன்னா உங்களுடைய வெற்றி தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிற பதில்.
உங்களுடைய உழைப்புக்கும் பொறுமைக்கும் கிடைச்ச ஒரு பெரிய பரிசு தான் இந்த ராஜயோகம். இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்க போகுது. இதில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முதலீடும், நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு லாபத்தை தான் தரும். ஆனால் ஒரு விஷயம், அளவுக்கு அதிகமாக யாரையும் நம்பி உங்களோட ரகசியங்களை சொல்லாதீங்க. உங்களுடைய திட்டங்களை நீங்களே வச்சுக்கோங்க. அது வெற்றியாக மாறும்போது ஊருக்கே தானாக தெரியும். தானம் தர்மம் செய்கிறத மட்டும் ஒருபோதும் நிறுத்தாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. அது உங்களுக்கு மேன்மேலும் புண்ணியத்தை சேர்க்கும். உங்களோட வாழ்க்கை இப்போ ஒரு புதிய பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பாதை உங்களை ஒரு உன்னதமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். இவங்களுடைய இந்த பயணத்தில் நீங்கள் சந்திக்க போகிற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் மனதார ஏற்றுக்கோங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ ஒரு முழுமையான தீர்வு கிடைச்சிருக்கு. உங்கள் மனசில் இருக்கிற பயத்தை தூக்கி போட்டுட்டு ஒரு தைரியமான மனசோட உங்கள் வாழ்க்கையை வழி நடத்துங்க. கடவுளோட அருளும் கிரகங்களோட பலமும் உங்களுக்கு எப்பவும் துணையாக இருக்கும். இந்த அருமையான சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச எல்லா உயரத்தையும் அடைய வாழ்த்துக்கள். உங்களோட ஒவ்வொரு நாளும் இனிமேல் திருநாளாக அமையட்டும். இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பித்ததும் நீங்கள் உணரப்போகிற ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட சொல்வாக்கு. முன்னாடிலாம் நீங்கள் எவ்வளவோ நியாயமாக பேசினா கூட யாரும் அதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, இல்லைன்னா நீங்கள் சொல்கிறத தப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஆனால் இப்போ நிலைமை அப்படியே தலைகீழாமா. நீங்கள் சாதாரணமாக சொல்கிற ஒரு வார்த்தை கூட மற்றவங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும். உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் வரும், ஒரு அதிகாரம் பிறக்கும். சபையில் நீங்கள் பேச ஆரம்பித்தா எல்லாரும் அமைதியாக கவனிப்பாங்க. இதுக்கு காரணம் உங்களோட வாக்குஸ்தானத்தில் ஏற்படுற சுபகிரகங்களோட தாக்கம் தான். உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்குற நிலைமை உருவாகும். இந்த நேரத்தில் நீங்கள் நிதானமாக மற்றவங்க மனசு நோகாமல் பேசுகிறது உங்களோட செல்வாக்கை இன்னும் பல மடங்கு உயர்த்தும். அடுத்ததாக உங்களோட பழைய நண்பர்கள் இல்லைன்னா உறவினர்கள் வட்டாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் தெரியும். உங்களுக்கு உண்மையாகவே யார் நல்லது நினச்சாங்க, யார் உங்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு குழி பறிச்சாங்க அப்படிங்கிற உண்மை இப்போ வெட்ட வெளிச்சமாகும். இது ஏதோ கசப்பான அனுபவமாக இருக்காது. மாறாக உங்கள் வாழ்க்கையிலேருந்து தேவையில்லாத ஆட்களை பிரபஞ்சம் தானாகவே வெளியேற்றும். உங்களுடைய அந்த உண்மையான அன்புக்கு இப்போ சரியான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களை புரிஞ்சுக்கிட்ட நல்ல உள்ளங்கள் இப்போ உங்கள் கூடவே இருப்பாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்ச அந்த பழைய உதவிகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு கை மேலே பலன் தரும். மற்றவங்ககிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்காத அன்பும் ஆதரவும் உங்களுக்கு ஒரு பெரிய மனதைரியத்தை கொடுக்கும். உங்களோட சமூக வட்டம் இப்போ ரொம்பவே கரவமானதாக மாறும். இந்த 280 வருஷ மாற்றத்தில் உங்களோட முன்னோர்களோட புண்ணியம் இப்போ ஒரு கவசமாக உங்களை காக்க போகுது. உங்கள் பரம்பரையில் யாருமே தொடாத ஒரு உயரத்தை நீங்கள் தொட போகிறீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஒரு பெரிய பெருமையை தேடி தருவீங்க. அவங்களோட ஆசீர்வாதம் உங்கள் மேலே எப்பவும் இருக்கும். உங்களோட குலதெய்வ வழிபாடு இப்போ ரொம்பவே பலப்படும். மனசில் ஒரு தெளிவு பிறக்கும்போது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தீர்க்கமாக இருக்கும். இது வரைக்கும் குழப்பத்தில் இருந்த நீங்கள் இப்போ ஒரு தெளிவான நீரோட மாதிரி உங்கள் வாழ்க்கையை வழி நடத்துவீங்க. உங்களோட அந்த ஆழ்மனசு சக்தி இப்போ ரொம்ப வேகமாக வேலை செய்யும். நீங்கள் எதை நினச்சாலும் அது அப்படியே நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இது. தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா புதிய கூட்டாளிகள் உங்ககிட்ட வந்து இணைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் யாரையும் உடனே நம்பிடாமல் அவங்களோட பின்னணியை நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. உங்களோட தொழில் ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. புதுசாக யோசனைகள் உங்கள் மனசில் தோணும், அதை உடனே செயல்படுத்த முயற்சி செய்யுங்க. காலதாமதம் பண்ணுறது உங்களோட வெற்றியை தள்ளி போடும். இந்த நேரத்தில் நீங்கள் காட்டுற சுறுசுறுப்பு தான் உங்களுடைய எதிர்கால சொத்து. உங்களுடைய உழைப்புக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் இப்போ இரட்டிப்பு பலன் கிடைக்கும். நீங்கள் ஒரு சாதாரண இடத்துல இருந்து ஒரு சிகரத்தை தொடர அந்த பயணத்தை இப்போ ஆரம்பிச்சிட்டிங்க. என் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் பெருகும்போது அதே அளவு பணிவும் உங்களுக்குள்ளே வரணும். ஏன்னா இந்த யோகம் உங்களுக்கு கிடச்சிருக்கிறது ஒரு பெரிய வரம். அந்த வரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கிறதுல தான் உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யுங்க. பசிச்சவங்களுக்கு உணவு கொடுங்க. இது உங்களோட பாவ மூட்டைகளை குறைச்சி புண்ணிய கணக்கை அதிகப்படுத்தும். உங்களுடைய ஒவ்வொரு அடியும் இந்த உலகத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு வெற்றியாளராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனுஷனாகவும் எல்லாராலையும் போற்றப்படுவீங்க. இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி ஓடுங்க. வெற்றி உங்கள் பக்கம்தான். இப்போ அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுதான் சொத்து சேர்க்கை. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே நிலபுலன்கள் மேலே ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் இத்தனை காலமாக அதில் ஏதோ ஒரு இழுபறி இருந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போ அந்த தடைகள்லாம் தானாகவே விலக போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு காலி மனை வாங்கணும், இல்லைனா ஒரு புது வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கான சந்தர்ப்பம் இப்போ ரொம்ப பிரகாசமாக இருக்குது. வங்கியில் கடன் வாங்கணும்னு முயற்சி செஞ்சால் அது ரொம்ப சுலபமாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டை அழகாக மாற்றி அமைக்கணும்னு நினைப்பீங்க. ஒரு சின்ன பெயிண்ட் அடிக்கிறதுல ஆரம்பித்து வீட்டையே புதுப்பிக்கிறது வரைக்கும் இப்போது அதுக்கான வசதி வாய்ப்புகள் தானாக அமையும். உங்கள் வீட்டை சுற்றி ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. இது உங்களுடைய
அந்த 200 என்பது வருஷ காத்திருப்புக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெகுமதி. அடுத்ததாக தங்க நகை சேர்க்கை பற்றி சொல்லணும். குறிப்பாக பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம். இது வரைக்கும் அடமானத்தில் இருந்த நகைகளை மீட்கிறதுக்கும் புதுசாக நகைகள் வாங்கிறதுக்கும் இது ரொம்பவே ஏதுவான நேரம். சின்னதாக ஒரு மோதிரம் வாங்கினா கூட அது உங்களுக்கு ஒரு பெரிய ராசியை கொண்டு வரும். செல்வம் ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கும்போது அதை எப்படி சரியான முறையில் சேமிக்கணுங்கிற தெளிவும் உங்களுக்கு பிறக்கும். வீண் ஆடம்பரத்துக்காக செலவு செய்யாமல் எதிர்காலத்துக்காக நீங்கள் செய்கிற சின்ன சின்ன முதலீடுகள் பின்னாடி ஒரு பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கும். உங்களுடைய அந்த பொருளாதார சுதந்திரம் உங்களை மற்றவங்க முன்னாடி ஒரு தனி மரியாதையோட வாழ வைக்கும். இப்போது ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் நான் சொல்லியே ஆகணும். நீங்கள் இந்த அளவுக்கு வளர்கிறத பார்த்தா கண்டிப்பாக ஒரு 4 பேருக்கு பொறாமல் வரும். அதுதான் கண் திருஷ்டி. இவன் எப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய ஆளானா இன்னும் ஊரே உங்களை ஆச்சரியமாக பார்க்கும். அந்த கண் திருஷ்டியிலிருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். பெரிய பரிகாரம் எதுவும் தேவையில்லை. உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருந்தாலே போதும். உங்களுடைய வெற்றி சத்தமாக பேசணும். ஆனால் உங்களுடைய திட்டங்கள் அமைதியாக இருக்கணும். மற்றவங்க முன்னாடி உங்களோட வசதி வாய்ப்புகளை ரொம்ப தம்பட்டம் அடிக்காமல் அடக்கமாக இருக்கிறது உங்களுடைய இந்த யோகத்தை இன்னும் நீண்ட காலத்துக்கு தக்க வைக்கும். அதே மாதிரி பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அமையும். அந்த பயணங்கள் வெறும் ஆன்மீக பயணமாக மட்டும் இல்லாமல் உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய அமைதியையும் ஒரு புது தெம்பையும் கொடுக்கும். புது இடங்களை பார்க்கும்போது உங்களுடைய சிந்தனைகள் இன்னும் விரிவடையும். புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பயணங்கள் மூலமாக நல்ல ஐடியாக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன மாற்றம் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும். உங்கள் ராசிக்கு இப்போது இருக்கிற அந்த வீரியம் உங்களை எப்போவும் சுறுசுறுப்பாக வச்சுருக்கும். இவங்களோட வாழ்க்கை துணையோட ஆதரவு இப்போ உங்களுக்கு ரொம்பவே பலமாக இருக்கும். அவங்க சொல்கிற ஆலோசனைகளை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா உங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி அவங்களோட ஒரு பெரிய பங்கு இருக்க போகுது. அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தேடி வரலாம். குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன சண்டைகளை மறந்துட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டிய நேரம் இது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது உங்களுடைய அந்த ராஜயோகத்தை முழுமையாக அனுபவிக்க உதவும். நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பழைய கதையாக மாறி இப்போது ஒரு அழகான சரித்திரம் உங்களுக்காக எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சரித்திரத்தில் நீங்கள் தான் கதாநாயகன். இந்த 280 வருஷகால மாற்றத்தால் உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த அரிய வாய்ப்புகளை பற்றி இன்னும் விரிவான தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். உங்களுடைய ஒவ்வொரு அடியும் இனிமே ஒரு புதிய சரித்திரத்தை படைக்கும். இப்போ உங்களோட அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்த போகிற அந்த ரகசியமான விஷயங்களை பற்றி பார்ப்போம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செந்நிறம், அதாவது சிகப்பு நிறம் ரொம்பவே ராசியானது. இப்போ நடக்க போகிற இந்த மாற்றங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகிறீங்கன்னா உங்கள் கூட ஒரு சின்ன சிகப்பு நிற கைக்குட்டை இல்லைன்னா அந்த நிறத்தில் ஒரு உடை அணிஞ்சிட்டு போகிறது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும். அதே மாதிரி 9 அப்படிங்கிற எண் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும். எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் 9 வர மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு தெய்வீக சக்தி உங்களுக்கு துணையாக இருக்கும். இது ஏதோ மூட நம்பிக்கை கிடையாது. உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவானோட கதிர்வீச்சுகளை உங்கள் பக்கம் எடுக்கிற ஒரு எளிய வழிமுறை தான் இது. அடுத்ததாக உங்களோட திசையை பற்றி சொல்லணும். வடக்கு மற்றும் தெற்கு திசைகள் உங்களுக்கு இப்போது ரொம்பவே லாபகரமாக இருக்கும். புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னாலோ இல்லைனா ஒரு முக்கியமான டீல் பேசணும்னாலோ இந்த திசைகளை நோக்கி நீங்கள் பயணம் செய்கிறது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களோட வீட்டில் வடக்கு திசையை எப்பவும் சுத்தமாக வச்சுக்கோங்க. அதுதான் குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு சின்ன விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அது ஒரு பெரிய வரவேற்பாக இருக்கும். இத்தனை வருஷமாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த அந்த இருட்டு மறைஞ்சு ஒரு பெரிய வெளிச்சம் இப்போ இந்த திசைகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நுழைய போகுது. இவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் கூட சின்ன மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டா இந்த யோகத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துவரை சம்மந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கோங்க. மற்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது உங்களோட கிரகதோஷங்களை நீக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் மற்றவங்க கிட்ட கடன் வாங்குகிற பழக்கத்தை இப்போது அப்படி குறைச்சிக்கோங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு வரப்போகிற வருமானம் உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். தேவையில்லாத கடன்கள் உங்களுடைய நிம்மதியை கெடுக்காமல் பார்த்துக்கோங்க. கையில் காசு புழங்க ஆரம்பிக்கும் போதே அதை ஒரு முறையான திட்டத்தோட முதலீடு செய்ய பழகுங்க. இவங்களோட நடை, உடை, பாவனை எல்லாமே இப்போ ஒரு ராஜதோரணையாக மாறப்போகுது. நீங்கள் முன்னாடி இருந்த அந்த பழைய ஆள் கிடையாது. உங்களோட தோற்றத்தில் ஒரு பொலிவு வரும். மற்றவங்க உங்களை பார்க்கும்போதே ஒரு மரியாதை கொடுக்குற அளவுக்கு உங்களோட ஆளுமை திறன் வளரும். நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தர்ம காரியங்கள் உங்களோட புகழை ஊர் முழுக்க பரப்பும். உங்களோட பேருக்கு ஒரு கராரவம் தேடி வரும். நீங்கள் ஒரு சாதாரண மனுஷனாக இல்லாமல் ஒரு சமுதாயத்தில் மதிக்கப்படுற ஒரு தலைவராக இல்லைன்னா ஒரு முக்கியமான நபராக மாறுறதுக்கான எல்லா தகுதியும் இப்போ உங்களுக்கு கிடச்சிருச்சு.
இதையெல்லாம் சரியாக பயன்படுத்தி உங்களோட பரம்பரைக்கு ஒரு பெரிய பேரை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் இழந்த ஒவ்வொரு சந்தோஷத்தையும் இப்போ வட்டியும் முதலமாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஒரு காலத்தில் நமக்கு ஏன் இப்படி நடக்குது யோசிச்சு நீங்கள் இனிமேல் கடவுள் எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்கிறான்னு ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கை தரம் உயரப்போகுது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு பெரிய முன்மாதிரியாக இருப்பீங்க. அவங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் நீங்கள் இப்போவே செஞ்சு வைப்பீங்க. உங்களுடைய நீண்ட கால கனவுகள் ஆசைகள் எல்லாமே இப்போ வரிசையாக நிறைவேற போகுது. இது ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புது யுகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாற்றங்களை நீங்கள் அனுபவிக்க தயாராகும் போது உங்கள் மனசில் ஒரு பெரிய அமைதி நிலவும். பயம், கவலை, சந்தேகம் இதெல்லாம் உங்களை விட்டு தூரமாக ஓடிடும். உங்களுடைய அந்த கம்பீரமான நடை உங்களுடைய வெற்றிக்கு ஒரு சாட்சியாக இருக்கும். இந்த 280 வருஷத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு சொர்க்கமாக மாற்றிக்கோங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும், நினச்சதெல்லாம் நடக்கும். உங்களுடைய இந்த வெற்றி பயணம் இன்னும் பல உயரங்களை தொட வாழ்த்துக்கள். இந்த 280 வருஷ காத்திருப்புங்கிறது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிற விஷயம் இல்லைங்க. இது உங்கள் பரம்பரையிலேயே யாரோ ஒரு புண்ணியமாக செஞ்சதான தர்மத்தோட பலன் இப்போது உங்கள் மூலமாக வெளிப்பட போகுது. நீங்கள் ஒரு சாதாரண மனுஷனாக பிறந்திருக்கலாம், ஆனால் உங்கள் ராசிக்கு இப்போ இருக்கிற கிரக அமைப்பு உங்களை ஒரு சாதனையாளராக மாற்ற போகுது. முன்னாடியெல்லாம் உங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும்னா 100 தடவை அலைய வேண்டியது இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்தே ஒரு ஃபோன் போட்டால் அந்த காரியம் தானே முடியும். இதுதான் அந்த ராஜயோகத்தோட சக்தி. உங்கள் மேலே இவ்வளோ நாள் இருந்த அந்த ஒரு விதமான கெட்ட நேரம், திருஷ்டி, பொறாமை எல்லாமே இப்போது அப்படியே பஸ்பமாகிடும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு புது முயற்சியும் இப்போ ஒரு பெரிய லாபத்தை நோக்கி தான் போகும். பயத்தை தூக்கி போட்டுட்டு துணிஞ்சு செயல்படுங்க. இவங்களுடைய எதிரிகளை பற்றி இப்போ ஒரு வார்த்தை சொல்லணும். அவங்க உங்களுக்கு செஞ்ச ஒவ்வொரு அநீதிக்கும் இப்போது அந்த பிரபஞ்சமே பதில் சொல்ல போகுது. நீங்கள் அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கவே வேண்டாம். காலமே அவங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கும். உங்களை ஏமாத்தினவங்க, உங்ககிட்ட இருந்து பறித்தவங்க எல்லாரும் இப்போ அவங்க செஞ்ச தப்புக்காக வருத்தப்படுற நிலைமை உருவாகும். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய மனுஷனாக அவங்கள மன்னிச்சு விட்டுருவீங்க. அந்த பக்குவம் தான் உங்களை ஒரு தலைவன் அடையாளம் காட்டும். உங்கள் மனசில் இருக்கிற அந்த வைராக்கியம், அந்த நேர்மை, இதுதான் உங்களை இன்னும் பல உயரங்களுக்கு கூட்டிகிட்டு போக போகுது. நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு நினச்சவங்க முன்னாடி ஒரு பெரிய வெற்றியை கொண்டாடுறதுக்கான நேரம் இது. பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. முன்னாடியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த காசு எங்கே போகுதுன்னே தெரியாது. ஆனால் இப்போ வரப்போகிற ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் கையில் தங்கும். புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும், இல்லைனா இருக்கிற வேலையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும்னு நினச்சாலும் இதுதான் சரியான நேரம். உங்களோட ஐடியாக்கள் இப்போ மற்றவங்களால் பாராட்டப்படும். அந்த திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய வருமானம் உங்கள் கைக்கு வந்து சேரும். இது வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய சேமிப்பு உயரும்போது உங்கள் மனசில் இருக்கிற அந்த பயம் போய் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். வண்டி, வாகனம், வீடுன்னு உங்களுடைய அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் இப்போ தேடி வரும். ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு ஒரு பெரிய தேடல் இருக்கும். முன்னாடியெல்லாம் சாமி மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு விரக்தியில் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். ஏதோ ஒரு சக்தி உங்களை வழி நடத்துகிறத நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் உணர்வீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஒரு சின்ன விளக்கு ஏற்றி வச்சு மனசார வேண்டிக்கிட்டா கூட அதுக்கு உடனே ஒரு பலன் கிடைக்கும். முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்கள் மேலே எப்போ ஒரு கவசமாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தானங்கள் உங்களுக்கு இன்னும் பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். மனசு ஒரு அமைதியான நிலைக்கு வரும்போது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியாக இருக்கும். இறுதியாக ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த பொற்காலம் உங்களுக்காகவே படைக்கப்பட்டது. காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறப்போ நீங்கள் சோர்ந்து உட்காரக்கூடாது. முன்னாடி விட இன்னும் வேகமாக, இன்னும் துணிச்சலாக செயல்படணும். உங்களோட உழைப்பும் அந்த தெய்வத்தோட அருளும் ஒன்று சேரும்போது உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு புதிய சரித்திரத்தை நீங்கள் படைக்க போகிறீங்க. உங்களுடைய பேரும் புகழும் நாலா பக்கமும் பரவும். இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை கொண்டு வரும். உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. உங்களோட ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி தான் இருக்கும். சந்தோஷமாக உங்களோட இந்த புதிய பயணத்தை ஆரம்பிங்க. இப்போது நாம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள், இல்லைனா கோர்ட் கேஸ் விவகாரங்களில் நீங்கள் எவ்வளோ வருஷமாக அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சின்ன கையெழுத்துக்காகவோ இல்லைனா உங்களுக்கே வர வேண்டிய ஒரு நீதிக்காகவோ காத்துக்கிட்டு இருந்த அந்த காலம் இப்போ முடியுது. இந்த 280 வருஷ கிரக மாற்றத்தில் சட்டம் உங்களுக்கு சாதகமாக திரும்ப போகுது. வராத தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வரும். இழுபறையில் இருந்த அரசு வேலை வாய்ப்புகள் இப்போ தானாக உங்கள் கதவை தட்டும். இது ஏதோ சாதாரண விஷயம் இல்லை. கிரகங்களோட அந்த உச்சக்கட்ட பலம் இப்போ உங்கள் ராசிக்கு கிடச்சிருக்கு. இதனால் நீங்கள் இழந்த கரவம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்துக்களும் அதிகாரமும் இப்போ முழுமையாக வந்து சேரும். அதே மாதிரி உங்களோட புத்திசாலித்தனம் இப்போ ரொம்ப கூர்மையாகும்.
முன்னாடி எல்லாம் ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துடும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே அதுக்கான தீர்வு என்னன்னு உங்கள் மனசு டக்குன்னு சொல்லும். புதுசாக ஏதாவது படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லைனா ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு அருமையான நேரம். நீங்கள் கற்றுக்கிற அந்த விஷயந்தான் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை தேடித்தரப்போகுது. முக்கியமாக தொழில்நுட்பம், கலைத்துறை, அரசியல் இந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாபெரும் அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் போடுற ஒவ்வொரு திட்டமும் அப்படியே பலிக்கும். உங்களுடைய அந்த தீர்க்கமான பார்வை மற்றவங்களுக்கு ஒரு பெரிய பிரமிப்பை உண்டாக்கும். இவங்களுடைய அந்த பழைய நண்பர்கள் வட்டாரத்தில் கூட இப்போ ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். தேவையற்ற பழக்க வழக்கங்கள் இல்லைன்னா தவறான வழிகாட்டுதல் கொடுத்தவங்க இப்போ உங்கள் வாழ்க்கையிலிருந்து தானாகவே விலகிடுவாங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு உண்மையாகவே உதவி செய்யக்கூடிய, உங்கள் வளர்ச்சியை விரும்புகிற நல்ல மனிதர்கள் இப்போ உங்கள் கூட வந்து இணைவாங்க. இது உங்களுடைய அந்த புதிய பயணத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். மற்றவங்ககிட்ட பேசுகிறப்போ இப்போ ஒரு தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க. அது ஒரு வசீகரம் இருக்கும். உங்களுடைய அந்த பழைய பயம் கலந்த பேச்சு மறைஞ்சு இப்போ ஒரு அதிகாரமான குரல் உங்ககிட்ட இருந்து வரும். இதுதான் ஒரு ராஜதந்திரிக்கு இருக்க வேண்டிய முக்கியமான அடையாளம். அது இப்போ உங்களுக்கு தானாக வந்திருக்கு. இப்பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பவும் போல் கணக்கு போட்டு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய வருமான வழிகள் இப்போ பல மடங்கு பெருக போகுது. ஒரு பக்கம் வேலை பார்த்தாலும் இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு தொழில் மூலமாகவோ இல்லைன்னா கமிஷன் அடிப்படையிலையோ உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்கிற அந்த சின்ன சேமிப்பு தான் உங்கள் பரம்பரைக்கே ஒரு பெரிய சொத்தாக மாறப்போகுது. உங்களுடைய அந்த பொருளாதார வளர்ச்சி உங்கள் முகத்தில் ஒரு தனி பொலிவை கொடுக்கும். முன்னாடியெல்லாம் காசு இல்லையேன்னு கவலைப்பட்ட நீங்கள் இப்போது இந்த காசை எப்படி சரியான வழியில் முதலீடு செய்யலான்னு யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய அந்த பணப்பழக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இறுதியாக ஒன்று சொல்கிறேன், இந்த மாற்றத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணும்னா உங்கள் மனசில் இருக்கிற அந்த பழைய கசப்பான நினைவுகளை முதல்ல தூக்கி போடுங்க. எனக்கு இப்படி நடந்துடுச்சே, அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்களேன்னு அதே நினச்சிட்டு இருந்தா வர்ற அதிர்ஷ்டத்தை நீங்கள் கவனிக்காமல் விட்டுடுவீங்க. காலம் இப்போ உங்கள் பக்கம் திரும்பியாச்சு. அதனால் பழசை மறந்துட்டு ஒரு புது மனுஷனாக மாறுங்க. உங்களோட அந்த கம்பீரமான நடை, உங்களுடைய அந்த புதுவிதமான அணுகுமுறை எல்லாமே உங்களுடைய அந்த 200 என்பது வருஷ காத்திருப்புக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு. இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்க போகிற காலம் இது. அதனால் தைரியமாக அடியெடுத்து வைங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்குது. இந்த 200 என்பது வருஷ காத்திருப்புக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த மாற்றங்கள் வெறும் காசு பணத்தோடு மட்டும் நின்றுடாதுங்க. அதை விட ஒரு பெரிய விஷயம், உங்களுடைய அந்த ஆன்மீக தேடல் இப்போ ஒரு முழுமை அடைய போகுது. முன்னாடியெல்லாம் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் இப்போ ஒரு தெய்வீக சக்தி உங்கள் கூடவே இருக்கிறத நீங்கள் ஒவ்வொரு நிமிஷம் உணர ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் உங்கள் மேலே முழுமையாக பாயப்போகுது. இத்தனை காலமாக உங்கள் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்கள் தலைமுறைக்கே ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்க போகுது. உங்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறத நீங்களே கவனிப்பீங்க. மனசில் ஒரு தெளிவு பிறக்கும் போது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இந்த உலகத்துக்கே ஒரு வழிகாட்டுதலாக அமையும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு ரகசியமான அறிவு இருக்கும். அது இப்போது இன்னும் பல மடங்கு அதிகமாகும். ஒரு மனுஷனை பார்த்த உடனே அவங்க யார், அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு உங்களால் டக்குன்னு கணிக்க முடியும். இந்த ஒரு ஞானம் தான் உங்களை பெரிய ஆபத்துகள்லேருந்து காப்பாற்ற போகுது. உங்களுடைய அந்த உள்ளுணர்வு சொல்கிறத மட்டும் நீங்கள் சரியாக கேட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் தோற்று போகிறதுக்கே வாய்ப்பில்லை. கிரகங்களோட இந்த அற்புதமான சஞ்சாரம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை ஒரு தீர்க்கதரிசி அளவுக்கு உயர்த்த போகுது. நீங்கள் ஒரு சாதாரணமான நபராக இல்லாமல் மற்றவங்களோட கஷ்டத்தை தீர்க்கிற ஒரு பெரிய சக்தியாக உருவெடுப்பீங்க. உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு மந்திர சக்தி இருக்கும். நீங்கள் வாழ்த்துனா அது அப்படியே நடக்கும். இவங்களுடைய குடும்ப உறவுகளில் கூட ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். பிரிஞ்சு போகிற சொந்தங்கள்லாம் இப்போ உங்களை தேடி வருவாங்க. உங்கள் மேலே இவ்வளோ நாள் இருந்த தப்பான அபிப்பிராயங்கள்லாம் மறைஞ்சு நீங்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. குறிப்பாக உங்கள் பிள்ளைகளோட வளர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு பெருமை தேடித்தரும். உங்களுடைய அந்த பழைய கோபங்கள், பிடிவாரங்கள் எல்லாம் மெதுவாக மறைஞ்சு ஒரு அன்பான மனசு உங்ககிட்ட இருந்து வெளிப்படும். அந்த அன்பு தான் உங்கள் குடும்பத்தை ஒரு சொர்க்கமாக மாற்ற போகுது. உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்த்தா புதுசாக ஒரு டெக்னாலஜி இல்லைன்னா ஒரு புதிய யுக்தியை நீங்கள் கையாள போகிறீங்க. அது உங்களோட லாபத்தை 4 மடங்கு உயர்த்தும். உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு லீடராக இருந்து அவங்கள வழி நடத்துவீங்க. மற்றவங்க பயப்படுற காரியங்களை கூட நீங்கள் ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு மனதைரியம் இப்போ உங்களுக்குள்ளே ஊறும். உங்களுடைய அந்த கம்பீரமான ஆளுமை திறன் உங்களை ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய கரவம் இல்லைன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகிற நேரம் இது. உங்களுடைய பேரும் புகழும் இந்த ஊர் முழுக்க பேசப்படும். இறுதியாக ஒன்று, இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்கள் நல்லதுக்காக தான் நடக்குது. இதை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கிட்டாலே போதும். உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் பயணிக்க ஆரம்பிக்கும்.
உங்கள் மேலே இருக்கிற அந்த பழைய கவலைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு புத்துணர்ச்சியோடு உங்கள் கடமையை செய்யுங்க. காலம் இப்போ உங்கள் பக்கம் இருக்குது. அதனால் பயங்கிறது உங்ககிட்ட இருக்கக்கூடாது. உங்களுடைய அந்த 280 வருஷ காத்திருப்புக்கான பலன் ரொம்ப பெருசாக இருக்க போகுது. அந்த ராஜயோகத்தை அனுபவிக்க நீங்கள் முழு மனசோட தயாராகிருங்க. உங்களுடைய இந்த வெற்றி பயணம் இன்னும் பல உயரங்களை தொட வாழ்த்துக்கள். கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது ஒன்று தான். இந்த 280 வருஷ மாற்றம்ங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது. இது ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியம். இவ்வளவு நேரம் நாம் பார்த்த அந்த 10 அறிகுறிகளும் உங்கள் வாழ்க்கையில் அங்கங்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். அதை மட்டும் நீங்கள் சரியாக கவனித்து சரியான பாதையில் போனீங்கன்னா இந்த உலகத்தில் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. விருச்சிக ராசிக்காரங்க, நீங்கள் எப்போவுமே ஒரு போராளி தான். ஆனால் இனிமேல் நீங்கள் ஜெயிக்க போகிற காலம். உங்கள் மனசில் இருக்கிற அந்த சின்ன தயக்கத்தை கூட தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு ராஜாவாக உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. ஏன்னா இந்த காலம் உங்களுக்காகவே காத்திருந்து இப்போ உங்கள் முன்னாடி வந்து நிற்குது. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, உங்கள் உழைப்பு மேலே நம்பிக்கை வைங்க. கிரகங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இத்தனை காலமாக நீங்கள் கண்ணீர் விட்டதுக்கும் அவமானப்பட்டதுக்கும் ஒரு பெரிய பலனை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வட்டியும் முதலுமாக கொடுக்க போகுது. இனிமே வர ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது வெளிச்சத்தை கொண்டு வரும். உங்கள் வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் செல்வமும் பெருக போகுது. இதை நீங்கள் முழுசாக நம்பும்போது தான் அந்த சக்தியை உங்களால் முழுமையாக ஈர்க்க முடியும். அதனால் எப்பவும் நேர்மறையாக இருங்க. மற்றவங்களுக்கு முடிஞ்ச உதவியை செய்யுங்க. உங்களுடைய அந்த நற்பண்புகள் தான் உங்களை என்றைக்குமே காப்பாற்றும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு விருப்பத்தை தெரிவிங்க. உங்கள் வாழ்க்கையில் இதில் சொன்ன 10 அறிகுறிகளில் எந்த அறிகுறி இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னு கருத்து பகுதியில் சொல்லுங்கள். மற்றவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய மற்ற விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்க. அவங்களுக்கும் இது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். நம்ம சேனலோட இன்னும் இணைந்திருக்காதவங்க உடனே இணைந்துக்கோங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு வரப்போகிற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் சொல்ல போகிறேன். உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் ஒரு பொற்காலமாக அமைய அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்பிக்கையோடு இருங்க. வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.